வந்தாரா எனும் விலங்குகள் மறுவாழ்வு மையம் பிரபலங்கள் மட்டுமின்றி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. அப்படி அந்த மையத்தில் சிறப்பாக என்ன உள்ளது விளக்குகிறது இந்த தொகுப்பு. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் 3500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய விலங்கு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையமான வந்தாரா. இது தொழிலதிபர் அனந்த் அம்பானியால் வழிநடத்தப்படும் வன சரணாலயமாகும். விலங்குகளின் நண்பன் என்று வரும்போது தாமும் அனந்தும் ஒரே கருத்து கொண்டவர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ளார். இந்த சரணாலயத்தில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான விலங்குகள் வசிக்கின்றன. 2000 உயிரினங்கள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு பெற்றுள்ளன. இதில் பெரும்பாலானவை கைவிடப்பட்ட மற்றும் அழிந்து வரும் வன விலங்குகளாகும். இந்த வந்தாரா மையத்தில் 22 மருத்துவமனைகள், 17 கிளினிக்குகள் என பல்வேறு கால்நடை ஆராய்ச்சி வசதிகள் உள்ளன. காட்டை விட்டு வெளியேறும் விலங்குகளை காப்பாற்ற அரசிடம் போதிய இடவசதி இல்லாத நிலையில் இந்த சிக்கலுக்கு தீர்வாகத்தான் வந்தாரா அமைந்துள்ளது. வந்தாராவின் மீட்பு குழுக்கள் உலகின் பல நாடுகளிலும் கைவிடப்படும் விலங்குகளை மீட்டு அர்ப்பணிப்புடன் பராமரிக்கின்றனர். சிங்கங்களும் புலிகளும் மீட்கப்பட்டு இயற்கையான வாழ்விடங்களில் உலா வருகின்றன. சென்னையில் இடப்பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட முதலைகளும் பாதுகாப்பாக வந்தாராவில் விடப்பட்டுள்ளன. இரட்டைத்தலை ஆமை, இரட்டைத்தலை பாம்புகளும் இந்த மையத்தில் காண முடிகிறது. இந்த மையத்தில் ஆயுர்வேதம், ஹோமியோபதி சிகிச்சைகளும் இசை சிகிச்சைகளும் வன விலங்குகளுக்கு அளிக்கப்படுகின்றன. மான், காட்டெருமை, வரிக்குதிரைகள் மற்றும் ஒட்டகச் சிவிங்கிகளுக்கு இயற்கையான இருப்பிடமாக வந்தாரா அமைந்துள்ளது. வந்தாராவின் யானைகள் பராமரிப்பு மையத்தில் 250க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. சர்க்கஸ் முகாம்களில் பல ஆண்டுகளாக கொடுமைகளை சந்தித்த யானைகள் இங்கு சுதந்திரமாக உலா வருகின்றன. இந்த மையத்தில் ஒற்றை கொம்பு காண்டாமிருக குட்டியும் பராமரிக்கப்படுகிறது. வந்தாராவின் இனப்பெருக்கம் மற்றும் வாழ்விட மறுசீரமைப்பு மூலம் ஆசிய சிங்கங்களுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அழிந்துவிட்டதாக கூறப்பட்ட ஸ்பிக்ஸ் மெக்காவ் கிளிகள் பிரேசிலில் மீண்டும் உலாவ வந்தாரா உதவி உள்ளது. விலங்குகள் மட்டுமன்றி 2.5 கோடி மரங்களும் வந்தாராவில் உள்ளன. We farm a lot of our stuff locally, so we have helped the local farmers. So we tell them organic manure from our gaushalas, from our elephant, the dung, we give it to the farmers. So they also have an economy. We farm the feed. An elephant needs 200 kilos of fodder a day. Correct. So we have 200 elephants, so imagine the amount of food. So everything is made in India, grown in India, grown locally as much as possible. And also there's an economy of more than 10-12,000 people based on this whole rescue center. திருபாய் அம்பானியின் பசுமை எரிசக்தி வளாகத்தை ஒட்டி அமைந்துள்ள வந்தாராவை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ள நிலையில் அனந்த் அம்பானியின் முயற்சிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.